மும்பை பேன்ஸ்னா ஹாப்பியா இருக்கும்பா. ஏன்னா ரிச்சல்ட் ஒன்னும் கிளிக் ஆகும் பாத்தீங்கன்னா தரமா ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. அந்த ஓப்பனிங் பண்ண சூப்பரா இருக்கும். T20 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ரிச்சல்ட் தரமா பேட்டிங் சம்பவம் பண்ணிடலாப்புல. 63 பால்ல 113. இதுல 6 இருக்கலாம். 11 6 5 4 சேக்ரெட் 179. தலைவன் மென்ஜி விட்டாப்புல. அங்க மும்பையோட இன்னொரு ஓப்பனர் டீகாக்கு 24 பால்ல 42. தலைவன் அவனும் பார்த்தீங்கன்னா தரமான வம்பலா இருக்கான். 2 பேரும் ஓப்பன் பண்ணா இதோட தரமா இருக்கும். ரோஹித் சர்மா தான் வருவாரு. எப்படின்னு தெரியாது. அப்போ அப்புறம் கான்வே போய் அன்சோல்ட் ஆக்கி விட்டீங்கடா. கான்வே என்ன மாதிரி தரமா அணுகாண்டா. ஏதாவது டீம் எடுத்து இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். கான்வே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. கான்வே 33 பால்ல 64 ரன்னு 2 6 7 4. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? சேக்ரெட் 193. தலைவன் பார்த்தா ஃபார்ம்ல தான் இருக்கான். ஆனா எந்த டீமும் எடுக்கல. ஐபிஎல்ல பார்ப்போம். எதை யாருக்காவது ஏதாவது டீமுக்கு இன்டர்வியூ ஆனா யாராவது எடுப்பாங்க பார்ப்போம். அப்புறம் வில்லியம்சன் அவரும் தரம் ஒரு பேட்டிங் பண்ணிருக்காரு. சூப்பரா இருந்தாரு. 35 பந்துல 40 ரன் அடிச்சிருக்காப்புல. அப்புறம் கேலுக்கன் பாத்தீங்கன்னா 10 பால்ல 22 அடிச்சிருக்காரு. லாஸ்டா பினிஷ் பண்ண தரமா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சிஎஸ்கேக்கும் இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ண நல்லா தான் இருக்கும். தனியா கிண்ண போறப்ப பேட்டிங் ஆடுறாப்புல. ஜடேஜா ரிப்ளேஸ் பட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் இருக்காரு அப்போ என்னன்னு தெரியல. அப்புறம் மேத்யூ ஷாட் அவரும் பார்த்தீங்கன்னா தரமா ஒரு சம்பவம் பண்ணிருக்காப்புல. 39 பால்ல 63 ரன். இதுல இன்னொன்னு இருக்கு. போலிங் போட்டு 3 ஓவருக்கு 13 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துறாப்புல. தரமான ஆல்ரவுண்டர் டெபாமஸ் பண்ணிருக்காப்புல. தரமா இப்ப 2 பேரும் யாராவது ஆடினா நல்லா இருக்கும். சிஎஸ்கேல ஹியூலுஷனா இல்ல மேத்யூ ஷாட்டா 2 பேர் யாராவது ஆட வைக்க முடியும். யார் ஆட வைக்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மும்பை வந்து ரிகில்டன்னா லெட்டிக்காக்கா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. யாராவது ஆட வைக்க முடியும் அதை கமெண்ட் பண்ணுங்க. சரிப்பா பாத்தீங்களா லைக் பண்ணிட்டு போங்க. கூட பண்ணிட்டு போங்க.